இன்றைய மே 22, 2026 இந்திய பங்குச்சந்தை சென்செக்ஸ் மற்றும் நிஃப்டி 50 உலகளாவிய மற்றும் உள்நாட்டு காரணிகளால் ஒரு முக்கியமான ஏற்ற இறக்கத்துடன் வாலட்டிலிட்டி காணப்பட வாய்ப்புள்ளது. இன்று BSE சென்செக்ஸ் அண்ட் வாராந்திர ஆப்ஷன்ஸ் எக்ஸ்பைரி வீக்லி ஆப்ஷன்ஸ் எக்ஸ்பைரி தினம் என்பதால் வர்த்தகத்தில் கூடுதல் விறுவிறுப்பு இருக்கும். சந்தையின் தற்போதைய நிலவரம் மற்றும் முக்கிய அளவுகள் கீழே தொகுக்கப்பட்டுள்ளன. 1. உலகளாவிய மற்றும் உள்நாட்டு சிக்னல்கள் குளோபல் மற்றும் டொமெஸ்டிக் சிக்னல்ஸ். கிஃப்ட் நிஃப்டி காட்டும் சரிவு. நேற்று இரவு கிஃப்ட் நிஃப்டி சுமார் 199 புள்ளிகள் சரிவை காட்டியுள்ளது. இது இந்திய சந்தை இன்று ஒரு கேப் டவுன் டவுன் சரிவுடன் தொடங்கலாம் என்பதை குறிக்கிறது. அமெரிக்க சந்தையின் ஆதரவு. அமெரிக்காவின் நாஸ்டாக் குறியீடு நேற்று கூட்டல் 1.55% உயர்ந்து முடிவடைந்துள்ளது, முக்கியமாக என்விடியா பங்குகள் காரணமாக. இது சரிவிலிருந்து மீள்வதற்கான உலகளாவிய ஆதரவை வழங்கலாம். உள்நாட்டு சவால்கள். கச்சா எண்ணெய் விலை பிரெண்ட் க்ரூட் பீப்பாய்க்கு $111 அருகில் இருப்பதும், அரசாங்க பாண்ட் ஈல்டு செக் ஈல்ட் 6 வார உயர்வில் இருப்பதும், அந்நிய முதலீட்டாளர்களின் FII தொடர் விற்பனையும் சந்தைக்கு சற்று அழுத்தத்தை தருகின்றன. 2. முக்கிய வர்த்தக எல்லைகள். நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் லெவல்ஸ். நேற்றைய மே 21, 2026 வர்த்தக முடிவில் சென்செக்ஸ் 75,183 புள்ளிகளிலும் நிஃப்டி 23,654 புள்ளிகளிலும் நிலை பெற்றன. இன்றைய வர்த்தகத்திற்கான முக்கிய சப்போர்ட் மற்றும் ரெசிஸ்டன்ஸ் அளவுகள். குறியீடு இண்டெக்ஸ். முக்கிய சப்போர்ட். முக்கிய ரெசிஸ்டன்ஸ். தற்போதைய போக்கு பயஸ். நிஃப்டி 50 23,450 முதல் 23,362, 23,750 முதல் 23,938. ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் ரேஞ்ச் பவுண்ட். BSE சென்செக்ஸ் 74,500 முதல் 74,800, 75,800 முதல் 76,100. எக்ஸ்பைரி கால ஏற்ற இறக்கம். பேங்க் நிஃப்டி 53,200 முதல் 52,900, 53,700 முதல் 54,250. தனியார் வங்கிகள் வலுவாக உள்ளன. பொதுத்துறை வங்கிகள் சுணக்கம். 3. இன்று கவனிக்க வேண்டிய பங்குகள் மற்றும் செய்திகள். ஸ்டாக்ஸ் இன் ஃபோக்கஸ். சன் ஃபார்மா மற்றும் ஹிண்டால்கோ இந்த நிறுவனங்களின் சமீபத்திய காலாண்டு முடிவுகள். Q4 ரிசல்ட்ஸ் இன்று இந்த பங்குகளின் நகர்வை தீர்மானிக்கும். மாருதி சுசுகி ஜூன் 2026 முதல் வாகனங்களின் விலையை $30,000 வரை உயர்த்தப் போவதாக நிறுவனம் அறிவித்துள்ளதால் இந்த பங்கின் மீது கவனம் இருக்கும். IT மற்றும் FMCG மற்றும் FMCG நேற்று இந்த துறைகள் சற்று பலவீனமாக காணப்பட்டன. இன்று இவற்றின் மீட்சி சந்தைக்கு முக்கியமானது. இன்றைய உத்தி. ட்ரேடர்ஸ் வியூ. சந்தை கேப் டவுன் ஆகி 23,450 புள்ளிகளுக்கு அருகில் ஆரம்பிக்கும் போது அங்கிருந்து வாங்குதல்கள். பாயிங் ஆன் டிப்ஸ் வருகிறதா என்று முதல் 30 நிமிடங்கள் கவனிக்க வேண்டும். நிஃப்டி 23,400 நிலைக்கு கீழே சென்றால் மட்டுமே சரிவு நீடிக்க வாய்ப்புள்ளது. இல்லையெனில் ஒரு வரம்பிற்குள் கன்சாலிடேஷன் வர்த்தகம் அமையலாம். குறிப்பு: பங்குச்சந்தை முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை. வர்த்தகம் செய்வதற்கு முன் உங்கள் நிதி ஆலோசகரை கலந்தாலோசிக்கவும். இந்த வீடியோ பிடித்து இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணவும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்கள் BM மணி சேனல் குழு. சிறந்த ட்ரேடிங் அனுபவம், சிறந்த பங்குகள். ஆலிஸ் ப்ளூ டிமேட் அக்கவுண்ட் வித் BM மணி. உங்கள் முதலீட்டு பயணத்திற்கு முதல் படி BM மணியுடன் ஒரு டீமேட் அக்கவுண்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாட்ஸ்அப் 9444147232.